என்னதான் ஸ்கார்ஃபேஸ் சிங்கம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாலும், இன்னும் இதோட பேர் இந்த உலகம் மறக்கல. அப்படி என்னடா இந்த ஸ்கார்ஃபேஸ்க்கு பாஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 2007ல் மசைமாரா என்ற ஒரு இடத்துல ஆஹாடி என்ற இந்த சிங்கத்துக்கும், மாமாலயா என்ற இந்த சிங்கத்துக்கும் 4 குட்டிகள் பிறகுது. பிறந்த 2 வருஷத்துல அதோட அப்பாவே இந்த 4 சிங்கத்தையும் கூட்டத்தை விட்டு துரத்தி விட்டுறாரு. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாளுகளாக பட்டினியாக சுற்றிட்டு இருந்த இந்த சிங்கக்குட்டிங்க காட்டையே தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ஒரு முடிவு எடுத்து, அந்த காட்டையை கண்ட்ரோலில் எடுக்கணும்னா அங்கே உள்ள மார்ச்பைட் என்ற ஒரு பெரிய கேங்கை அடிக்கணும். ஆனால் அந்த மார்ச்பைட் தலைவன் ரொம்பவே பெருசாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்ததுனால இந்த 3 சிங்கக்குட்டியும் அது கூட சண்டை போட தயங்கிச்சுங்க. ஆனால் ஸ்கார்ஃபேஸ் மட்டும் இது எப்படியாச்சும் அடிச்சேதணும்னு ஒரு வெறியோடு இருந்துச்சு. ஸ்கார்ஃபேஸ் முடியும் மாதிரி அந்த சிங்கத்துக்கூட சண்டையும் போட்டுச்சு. அந்த சண்டையில் ஸ்கார்ஃபேஸோட ஒத்த கண்ணையை எழுந்துட்டு விட்டு கொடுக்காம ஒரு ஃபாரஸ்டே கண்ட்ரோலில் வச்சுருந்த ஒரு மார்ச்பைடோட தலைவனை தோப்பிடிச்சிச்சு. இந்த காட்டுக்கே ராஜாவான ஸ்கார்ஃபேஸ் அன்னிலேருந்து ஸ்கார்ஃபேஸுங்கிற பேரோட கூப்பிட்டாங்க. இது வரைக்கும் எந்த சிங்கமும் பண்ணாத 400 ஐநாக்கள், ஒரு நீரணை, அதுவும் இல்லாமல் 130 சிங்கத்தை சாகடிச்சு தொடர்ந்து 12 வருஷமாக அந்த காட்டையை ரூல் பண்ணியிருக்கான். அண்ட் ஃபைனலாக அது வயசாகி சாகும்போது பார்த்திங்கன்னா அதோட ஃபோட்டோத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு போய் 8 புரைட் தன்னோட கண்ட்ரோலில் வச்சு உயிர் விட்டுருக்கு. ஸ்கார்ஃபேஸ் பிறக்கும்போதும் சரி, வாழும்போதும் சரி, ஏன் சாகும்போதும் சரி, ஒரு கிங்காக தான் இருந்திருக்கு.